எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. எல்லா செல்வங்களையும் பராசக்தி அபிராமி எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் நடப்பதற்கு ஒரே ஒரு சக்தி நமக்கு தேவை. ஒரு சக்தி, ஒரு பவர். அந்த பவர் இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அதே துஷ்ட சக்தியாக இருந்தால் ஒரு விஷயத்தை நம்மளால் செயல்படுத்தவே முடியாது. அதே நமக்கு இஷ்ட சக்தியாக இருந்தால் அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியும். இப்போ உதாரணம், ஏதாவது ஒரு வார்த்தையை அம்மா சொன்னால் நமக்கு ரொம்ப கோபமாக இருக்கும், அப்பா சொன்னால் ஆறுதலாக இருக்கும், நண்பர்கள் சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே ஒரு வார்த்தை அம்மா சொன்னால் சூப்பராக இருக்கும், நண்பர்கள் சொன்னால் பிடிக்காது, அப்பா சொன்னால் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வார்த்தை ஒன்று தான், அது யாருக்கிட்டேருந்து வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதே என்னென்னா, ஏதோ ஒரு பவர், ஏதோ ஒரு சக்தி அந்த நேரத்தில் நம்மளை லைஃப்பை மாற்றி விட்டுரும். காலையில் பொழுது முடிஞ்சு எழுந்திருக்கிறோம், விடியுது, நிறைய பேரோட வாழ்க்கை விடியாமல் கூட போகும். என்னன்னு கேட்டால், நல்லா தான் சார் நினச்சேன், நல்லது தான் சார் நினச்சேன், நான் இது மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஈவினிங் சொல்லுவாங்க. நான் சாதாரணமாக தான் சார் இந்த ஃபோனில் பேசினேன், சாதாரணமாக தான் சார் இந்த எஸ்எம்எஸ் அனுப்பினேன், சாதாரணமாக தான் சார் நான் இந்த விஷயத்தை பார்த்தேன், சாதாரணமாக தான் சார் நான் நடந்தேன், இப்படி போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்வாங்க. அப்போ நமக்கு சரின்னு பட்டது யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தவறுன்னு பட்டிருக்கு, அதனால் பிரச்சனை பெருசாக இருக்குது. அப்புறமா அவங்க தவறுன்னு பட்டதுனால நம்ம அதை திருப்பி யோசித்து பார்க்கும்போது, செஞ்சுருக்கக்கூடாது, இது என் மேலே தான் மிஸ்டேக்கு அப்படின்னு நம்ம மனசே திருப்பி ஒரு ரவுண்டு நம்மள்கிட்ட சொல்லும். இது மாதிரி ஏன் நமக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகுது, நல்ல மனிதர்களை இழக்கிறோம், நமக்கு நடக்கிற ஏன் விஷயங்களுக்கு நாமே ஜபாத் வேறு ஆகிறோம், பொறுப்பாகிறோம். ஆனால் எடுத்த உடனே அது நமக்கு தான் நாம் பொறுப்புன்னு நமக்கு தோணாது. எல்லாமே சரியாக பட்டிருக்கும், பிறகு தான் அது பொறுப்பாக இருக்கும். இது எப்படி? நாம் தான் ஒரே ஆள் தானே, நம்ம என்ன டபுள் கேரக்டராக நடிக்கிறோம்? நம்ம ஒரு படத்துலலாம் நடிக்கிற மாதிரி டபுள் ஆக்ஷன் அதெல்லாம் இல்லையே. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறோம், கரெக்டாக இருக்குது, அதே இன்னொரு விஷயத்தை ஏற்றுக்க முடியல இன்னொரு நேரத்தில், அப்புறம் திருப்பி நமக்குள்ளே நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இப்படியே பல பிரச்சனைகளை சந்தித்து பல விஷயங்களை இழந்து நல்ல நேரத்தில் கைகூடுற நேரத்தில் வார்த்தையை விட்டு வகையாக சிக்கினவங்க எத்தனை பேர் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணியிருக்கிறோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ஆச்சுன்னே தெரியல சார், இனிமேல் இந்த பொழப்பே வேணாம். தொழிலை வெறுக்கிறவங்க உண்டு, குடும்பத்தை வெறுக்கிறவங்க உண்டு, தன்னை அனாதை போல் பாவித்து கொள்ளக்கூடியவர்களும் உண்டு. இனிமேல் இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த உதவியுமே செய்யக்கூடாது, நான் இப்படி நினச்சி அதை செய்யலை அப்படின்னு நம்மளை நாமளே திட்டமிடுறதுன்னு கூட தெரியாமல் குழம்பி நிற்போம். இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான், ஏதோ ஒரு சக்தி, கிரகத்துடைய தன்மை நம்மளை மாற்றுது. அப்படி எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருந்தால், எந்தெந்த கிரகம் சாதகமாக இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும், எந்தெந்த கிரகம் சாதகமாக இல்லைன்னா நாம் வாயை பொத்தின்னு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கணும், எந்த கிரகம் சாதகமாக இருந்தால் நம்ம பேசுகிறதெல்லாம் ஓகே ஆகும், எந்த கிரகம் சாதகமாக இல்லைன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் ஆப்போசிட் ஆகும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரக மாற்றங்கள் ஏற்படும், நல்ல கவனிங்க. அடுத்தது அதுக்கு என்ன பரிகாரம் பார்க்கலாமா? வாங்க. எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை எப்படி முடிக்கணும், எப்படி நடத்தணும் அப்படின்னு டக்குன்னு ஒரு புத்திசாலித்தனம் ஏற்படும். அதுதான் இந்த கன்னிராசியுடைய பலம். அப்படி ஏதாவது ஒன்று டக்குன்னு வரும்போது அதை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. என்றைக்குமே காலம் உங்களுக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணும். யாருமே நினைக்காததை உங்கள் மனசு கரெக்டாக நினைக்கும். ஒரு மனுஷனை பார்த்து இவன் கெட்டவன் நல்லவன், இவன் ஒத்து வருவான் ஒத்து வர மாட்டான், இவன் நமக்கு இடைஞ்சலாக இருப்பான் இடைஞ்சலாக இருக்க மாட்டான், என்ன திங்க் பண்ணுறீங்களோ கரெக்டாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னா நல்ல மனுஷங்களோட தொடர்பு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும்.
நல்ல மனுஷங்கன்னா யாருன்னா குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பான், அவன் தான் நல்ல மனுஷன். எப்போ பார்த்தாலும் ஜால்ரா அடிக்கிறவன் உங்களுக்கு நல்ல மனுஷன் கிடையாது. அதே மாதிரி கன்னிராசிக்காரர்கள் நிறைய கான்டாக்டை ஏற்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த கான்டாக்ட் தான் உங்களோட பெரிய பலத்தை ஏற்படுத்தும். அந்த கான்டாக்ட் தான். சும்மா ஒரு விசிட்டிங் கார்டை வாங்கி வச்சுங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த விசிட்டிங் கார்டுனால உங்களுக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கும் அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுனால. அப்படி கன்னிராசிக்கு இந்த கான்டாக்ட்லாம் மிகப்பெரிய லாபத்தை உண்டாக்கும். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா சில நட்சத்திர கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வருது. அதாவது உங்கள் ராசிப்படி பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6வது இடத்துல புதன், சுக்கிரன், ராகு சம்மந்தப்படுறாரு. மாசியிலிருந்து சூரியனும் சம்மந்தப்படுறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எதிரிகளை உரிச்சி எடுக்கலாம், கடனிலிருந்து வெளியில் வரலாம், நமக்கு கீர்த்தி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ல் செவ்வாய் இருந்து பூர்வீக பிரச்சனைகளை அகற்ற போகிறார், பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அகற்றுறாரு. ஸோ இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சில நட்சத்திரங்களில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. சில நட்சத்திரக்காரர்களோடு ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நட்சத்திரத்தன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு இடைஞ்சலாக இருப்பார்கள். யார் இடைஞ்சலாக இருப்பாங்க, எந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும், எந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம வந்து ஒரு நல்லது செய்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இடைஞ்சலாக இருக்கிற நட்சத்திரத்தை முதல்ல சொல்கிறேன். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது 6 நட்சத்திரம். எப்பயுமே எல்லாருக்கும் 3 நட்சத்திரம் வரும். உங்கள் ராசியில் 6 நட்சத்திரம் இடைஞ்சல். முதல் இடைஞ்சலாக இருக்கிறது ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு இடைஞ்சல். இது ஒரு விதமான இடைஞ்சல். எப்படின்னா, நம்மளை நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க அது கிடையாதுன்னு சொல்லுவார்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை விட உங்களை அடக்கி வைப்பாங்க. அதே மாதிரி கேட்ட நட்சத்திரக்காரர்கள் ஆர்கியூமெண்ட்டுக்கே வந்துடுவாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கும் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆர்கியூமெண்ட் வரும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஏமாத்திடுவாங்க, செய்கிறேன்னு சொல்லி கடைசியில் செய்ய மாட்டாங்க, உங்களை தனியாக விட்டுருவாங்க. அப்போ ஆயில்ய நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரக்காரர்களோடு பழகும்போது கவனமாக பழகுங்க. அந்த நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. அதுக்கு அடுத்தது ரொம்ப டேஞ்சரான ஒரு 3 நட்சத்திரம் இருக்குது. அதை விட டேஞ்சர் பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு ஒத்து வராது. இந்த நட்சத்திரக்காரர்களோடு நீங்கள் பழகும்போதும், அதில் பரணி நட்சத்திரக்காரர்களோடு பழகும்போது அவங்க டாமினேட் தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் சொல்லவே முடியாது, அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். பூர நட்சத்திரக்காரர்கள் பண்ணும்போது அவங்க முடிவை எடுத்துக்கிட்டு தான் அவங்கள்ட்ட பேசுவாங்க. உங்களை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, காரியத்துக்காக தான் ஃபோனே அடிப்பாங்க. நீங்கள் ஒன்றே நினச்சிக்கூடாது, ஓ நமக்கு வந்து கேட்க போகிறாங்க, நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்க போகிறாங்கன்னு. அங்கீகாரம்லாம் கிடைக்காது. பூராட நட்சத்திரக்காரர்களோடு நீங்கள் ஒரு பயணம் பண்ணும்போது, இல்லை அந்த நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் இதை நினச்சி அவங்க அதுக்கு போகிறாங்க அப்படின்வாங்க. அப்போ இந்த 3 நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா மனசை நமக்கு அவங்கள்ட்ட அடமானத்தை வச்சுட்டு நிற்கணும். ஸோ இப்போ 6 நட்சத்திரம் 6 விதமான குணம். இந்த 6 நட்சத்திரக்காரர்களோடு இந்த கன்னியாராசிக்காரர்கள் கண்டிப்பாக அந்த 6 நட்சத்திரக்காரர்கள் பழகும்போது பார்த்து பழகுங்க. அதை வியாபாரமாக இருக்கட்டும், இல்லறமாக இருக்கட்டும், எந்த விதத்துலையும் அது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது, பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தால் தான் பண்ண முடியும். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்கள் இந்த 6 நட்சத்திரத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னா பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும். அதனால் நீங்கள் புதன்கிழமையில் பெருமாளை சேவிக்கணும். புதன்கிழமை அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவாள். இந்த சக்கரத்தாழ்வாரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுறது தான் கன்னிராசிக்கு நல்லது. எதிரியே இல்லாமல் இருக்கலாம், துரோகிகள் இல்லாமல் இருக்கலாம். நரசிம்மர்னு சொல்லுவாள். இந்த நரசிம்மர் தேவைப்பட்ட ஐயப்பனையும் எடுத்துக்கலாம். இவாளெல்லாம் தான் உங்களுக்கு பலம். ஐயப்பனுக்கு ஐயனார்னு சொல்லுவாள். இவாளெல்லாம் தான் பலம். இப்படிப்பட்ட சுவாமி வழிபாடு பண்ணுங்கள். எந்த நட்சத்திரத்தில் நாம் வந்து ஒரு நமக்கு சப்போர்ட்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு பெஸ்ட். உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உத்திரமும் ஹஸ்தமும் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். உத்திரம், ஹஸ்தம், அதே மாதிரி சித்திரை, இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும்.
அதை விட சூப்பர் பலத்தை கொடுக்கறதுக்கு ஒரு 3 நட்சத்திரம் இருக்குது. என்னங்கிறத நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 6 நட்சத்திரக்காரர்கள்ட்ட கவனமாக இருங்க. இந்த 6 நட்சத்திரத்தில் ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது எச்சரிக்கையாக செய்யுங்க. அப்போ உங்களுக்கு பெருத்த நஷ்டங்கள் விலகிடும். அதில் இப்போ கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு சௌரியமாக இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த கிரக சப்போர்ட்டை இந்த 6 நட்சத்திரத்துக்கு அவாய்ட் பண்ணி செய்கிறது நல்லது. உங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் கை கொடுக்க போகுது இந்த கன்னி ராசிக்கு. இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு யோசிங்க. அதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யோசிக்காதீங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு பெருக்கிறது, வாசல் பெருக்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, உங்களுடைய வேலை இடங்களை சுத்தமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் நல்லது. பண பரிவர்த்தனைகள் பண்ண வேண்டாம் வெள்ளிக்கிழமையில். அதே புதன்கிழமையில் நீங்கள் எந்த பரிவர்த்தனை பண்ணாலும் நல்லாயிருக்கும். பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 6 நட்சத்திரக்காரர்களோடு கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் சக்ஸஸாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் டாப்புக்கு வரலாம். இந்த காலகட்டத்தை இப்படி ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ராசிகள் நட்சத்திரங்கள் உங்களோட பலத்தை ஏற்படுத்த போகுது. நல்லது நடக்கும். உங்களுக்கான பெஸ்ட் நட்சத்திரம் எதுங்கிறது அடுத்த பதிவில் சொல்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.